ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நார்மல் ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் வச்சு எப்படி போட் நெக் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஈஸியான மெத்தடில் எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும், என்ன ப்ளவுஸ் கட்டிங், என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு கேளுங்க, நான் அதுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுதான் அளவு ப்ளவுஸ். அளவு ப்ளவுஸில் வந்துட்டு ரவுண்ட் நெக் இருக்குது. நம்ம போட் நெக் கட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸில் தான் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு லைனிங் கிளாத் போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக இதிலேயே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக எப்போவுமே கரப்பீஸ் வந்துட்டு ஆப்போசிட் சைடும் மடிப்பு சைடு நம்ம சைடும் வச்சு கட் பண்ணுவோம். பட் ஆனால் இது வந்துட்டு லைன்ஸ் வந்து இப்படி தான் வேணும்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் லைன்ஸ் இப்படி வர மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். ரெண்டு கரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்துட்டு சிங்கிள் பீஸு அப்படிங்கிறதுனால இந்த கரையை உள்ளே போகணும் மடிக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு இன்ச்சுக்கு நான் வந்து பட்டிக்கு விடுறேன். 1 இன்ச்சு பட்டிக்கு மார்க் பண்ணிட்டேன். திருப்பி கை மார்க் பண்ண போகிறோம். கையை அப்படியே போட்டுக்கோங்க. கை அப்படியே போட்டு உயரம் கரெக்டாக வச்சு மடிப்பு, அதாவது கை ஷோல்டர் மடிப்பு, இந்த ஆம்கோல் மடிப்பு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அயன் பண்ணணுன்னா அயன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சுருக்கு இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த கை உயரம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் கை தையலுக்காக. திருப்பி அதே தான் இங்கேயும் ஆம்கோல் உயரம் எக்ஸ்ட்ரா மேலே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. கை லூஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே எஸ் டைப்பில் ஒரு வளைவு போட்டுக்கோங்க. கை வெட்டுறதுக்கு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. நான் அதை கை வெட்டுறது மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ லைட் எஸ் ஷேப்பு வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம கை வெட்ட போகிறோம். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு துணி பத்தாது. இது நம்ம ஜாயிண்ட் தான் போடணும், ஒட்டு போட்டுக்கணும். இங்கே 2 கையிலையும் வந்துட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஜக்கா மாதிரி போட்டுக்கோங்க. திருப்பி இந்த 4 பீஸ் ஓப்பன் பிளேஸில் ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. கரெக்டாக சென்டராக வச்சுட்டு குடையிறதுக்காக எஸ் ஷேப் வளைவு போட்டுக்கோங்க. எஸ் ஷேப் வளைவு எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த 2 ஜாயிண்டையும், அதாவது நம்ம ஜக்கா போட்டுக்கோம்ல, அது 2ஐயும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுட்டு இங்கே தான் நம்ம கையோட ஜாயிண்ட் வரும். கையோட ஜாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி, அதாவது 1 இன்ச்சு கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி இப்படி வந்து இதில் வந்து இதுக்கு முன்னாடி 1 இன்ச்சுக்கு முன்னாடி அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எஸ் ஷேப்பு. மாதிரி எஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கை கட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பேக் கட் பண்ணலாம்.
லைன் வந்துட்டு இவங்க இப்படி வேணும்னு கேட்டதுனால நான் பேக் பீஸும் இப்படியே போடுறேன். இந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. மார்க் போட்டு ஒரு லைன் போட்டே கட் பண்ணுங்க. திருப்பி பட்டிக்காக ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பீஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம் போட் நெக்கில். ஸோ உங்கள் அளவு ப்ளவுஸை அப்படியே போட்டுக்கோங்க. ஷோல்டர் கிட்ட நல்லா ஜாயிண்ட் டு ஜாயிண்ட் எடுத்து வச்சு பிடிச்சிக்கோங்க. திருப்பி சைடு பீஸ் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே போட்டு ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் போட் நெக்கில் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே விட்டுருக்கேன் நான் பட்டிக்காக. கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் எப்போவுமே எல்லாருக்கும் இடுப்பு இறக்கம் கம்மியாயிடுச்சுன்னா கொஞ்சம் கோவம் வரும். அதனால் எப்போவுமே நான் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுருவேன். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன். திருப்பி இங்கே மேலே வந்துட்டு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன் தையலுக்காக. இங்கே சைடில் பாடி லூஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச். கழுத்து மார்க் பண்ண வேண்டாம். உயரம் மார்க் பண்ணியாச்சு, சைடு மார்க் பண்ணியாச்சு, பட்டிக்கு விட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் இங்கே இருக்குது. தையலுக்கு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த பீஸ் எடுத்துருங்க. இப்போ இந்த இவங்களோட இந்த கஸ்டமரோட ஷோல்டர் அகலம் வந்துட்டு 16 இன்ச்சு. ஷோல்டர் அகலம் எப்போவுமே நீங்கள் போட் நெக் ஆகட்டும் இல்லை காலர் நெக் ஆகட்டும், எது நீங்கள் கட் பண்ணாலும் அவங்களோட ஷோல்டர் அகலம் என்னவோ அதை அப்படியே ஆஃபாக டிவைட் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களோட ஷோல்டர் அகலம் வந்துட்டு 16 இன்ச். ஸோ நான் 16 இன்ச் அப்படியே வந்துட்டு பாதியாக டிவைட் பண்ணி 8ஆக மார்க் பண்ணுறேன். எட்டு இன்ச் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணிட்டீங்க. இந்த ஆம்கோல் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்குக்கும் இந்த ஷோல்டர் அகலத்துக்கும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது நார்மல் ரவுண்ட் நெக்கை விட இந்த போட் நெக் ஆகட்டும் காலர் நெக் ஆகட்டும் ரெண்டுமே நீங்கள் எந்த ப்ளவுஸ் கட் பண்ணாலும் ஷோல்டர் அகலம் ஜாஸ்தியாக வச்சுருப்போம். ஷோல்டர் அகலம் ஜாஸ்தியாக வைக்கிறப்ப நமக்கு இந்த இடம் லூஸ் கொடுக்கும். லூஸ் கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் குடஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் மட்டும் குடஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து தூக்கக்கூடாது. நம்ம நார்மல் ரவுண்ட் நெக் வச்சோன்னா ஸ்கின்னோட ஒட்டி வரும். இது வந்து கொஞ்சம் ஷோல்டர் பெருசு அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், உயரம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்துட்டு கிராஸ் கொடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து கிராஸ் 1/2 இன்ச்சு. ஷோல்டர் மட்டும்தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன், நெக்குக்கு வரல. ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு கிராஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கழுத்தோட அகலம் போட் நெக் இப்போ தான் நம்ம வெட்ட போகிறோம். அதாவது நார்மல் நெக்கு நீங்கள் யாருக்கு அகலம் வச்சாலும் 2.75 to 3 அதுக்கு மேலே போகாது. பட் போட் நெக்கு அப்படின்னா ஸ்மாலு மீடியம் லார்ஜாக பிரிச்சுக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். ஸ்மால் மீடியம் லார்ஜ். ஸ்மால் சைஸாக இருக்காங்க அப்படின்னா எஸ் சைஸாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 3.25 to 4 3.25 போதும் தான். 3 to 3.25. அதுக்கப்புறம் மீடியமான சைஸு அப்படின்னா 3.25 to 4. லார்ஜ் சைஸு அப்படின்னா 4 to 4.25. இந்த அளவு போதும் உங்களோட ஷோல்டர், அதாவது கழுத்து அகலத்துக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து மீடியம் அப்படிங்கிறதுனால நான் 3.25 வைக்கிறேன். 3.25 நம்ம வைக்கிறப்ப அந்த 1/2 இன்ச்சு பிடிப்போம் பார்த்தீங்களா, 1/4 இன்ச்சு நம்ம ஷோல்டருக்காக இங்கே கழுத்து மடக்கிறதுக்காக பிடிப்போம். அப்போ ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து கிடச்சிரும். அப்போ 4 இன்ச்சு வந்துடும். ஸோ நான் இவங்களுக்கு 3.25 வச்சுருக்கேன். கழுத்தோட அகலம் வந்து இறக்கம் வந்து
எப்போவுமே போட் நெக்கு அப்படின்னா 3 இன்ச்சுக்கு மேலே போக வேண்டாம். ஏன்னா 3 3/4 தான். இதையுமே நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ஸ்மால் மீடியம் லார்ஜ்னு பிரிச்சுக்கோங்க. ஸ்மாலில் வந்துட்டு 2.75 to 3க்குள்ளே வைங்க. மீடியம் வந்துட்டு 3 கரெக்டாக வச்சுருங்க. லார்ஜ் அப்படின்னு போகிறப்ப வந்துட்டு 3.25 வைங்க போதும். அதுக்கு மேலே போக வேண்டாம். இப்போ இவங்க மீடியம் அப்படிங்கிறதுனால நான் 3 இன்ச் கரெக்டாக வைக்கிறேன். இந்த 3 இன்ச் கரெக்டாக வச்சுட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு போட் நெக் எப்போவுமே போட் நெக் வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்படி ஒரு போட் மாதிரி இப்படி வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஷோல்டர் கிராஸ் பண்ணிட்டீங்க. ஆம்கோல் இறக்கம். இப்போ நீங்கள் ஆம்கோல் இறக்கம் வந்துட்டு 1/2 இன்ச்சு குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆம்கோல் இறக்கத்தில் நம்ம ஷோல்டர் கிராஸ் பண்ணதுனால 1/2 இன்ச்சு குறைஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். இந்த ஜாயிண்ட் இப்போ இதிலேருந்து இப்படியே நீங்கள் இந்த வளைவு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, குடஞ்சி, இதுலேருந்து இப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம போட் நெக்கோட பேக் பீஸ். பேக் பீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இவங்க வந்துட்டு பேக் கொக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் மேக்ஸிமம் வந்துட்டு லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் அடித்து திருப்பி அப்படியே நம்ம முடிச்சிடலாம். இப்போ இவங்களுக்கு கொக்கி பீஸ் பட்டன் பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஓப்பன் பீஸ் விட்டுட்டோம்னா நம்ம பேக் பீஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் விட்டுக்கலாம். பட் இவங்க பேக் கொக்கி கேட்கல, ஃப்ரண்ட் கொக்கி கேட்டதுனால நான் வந்துட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா விடாமல் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ இதை வெட்டிக்கலாம். இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட் நெக் பேக் பீஸ் வெட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோதான். இந்த கழுத்து அகலம் வந்து நம்ம தைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்து வரும். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே போச்சுன்னா ஷோல்டர் லூஸ் கொடுக்கும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இந்த பேக் பீஸ் வச்சு ஃப்ரண்ட் பீஸ் எப்படி வெட்டலான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்துட்டு ஓப்பன் டைப்பு அப்படிங்கிறதுனால நான் இப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மேலே இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வெட்டிக்கோங்க. ஒரு மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. திருப்பி இங்கேயும் ஒரு மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா இது சிங்கிள் பீஸுனால நழுவிட்டே போகும். இப்போ பேக் பீஸை வச்சு இங்கே பத்தலைன்னா நம்ம பட்டி போட்டுக்கலாம். பேக் பீஸை வச்சு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி ஃப்ரண்ட் பீஸுக்கு ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஷோல்டர் எல்லாமே நம்ம கழுத்து அகலம் எல்லாமே கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இங்கே பார்த்தாலே தெரியும், ஷோல்டரை விட 1/2 இன்ச் கீழே இறங்கி வருது. நான் நேராக கோடு போட்டிருக்கேன். நம்ம மார்க் பண்ணி கரெக்டாக வெட்டினதுனால கிராஸ் வருது பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம மார்க் போட்டுட்டோம், சைடு எல்லாம். இப்போ இந்த பீஸ் எடுத்துருங்க. இப்போ இதை எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டுக்கும் போட் நெக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு
நான் நல்லா வளைவு போட்டுக்கிறேன். இப்போ இந்த பீஸ் வந்துட்டு பேக் பீஸ் வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணியிருக்கோம். பேக் பீஸ்லேருந்து ஃப்ரண்ட் பீஸ் எப்போவுமே கொஞ்சம் குடஞ்சி வரணும். அதனால் நான் குடஞ்சி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பிரின்சஸ் கட்டிங்க்கு இப்போ நம்ம மார்க் பண்ணலாம். பட்டிக்கு வந்து துணி பத்தாது அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணிக்கிறேன். பட்டி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். திருப்பி ஃபுல் பீஸையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ போட் நெக்கு நம்ம மார்க் பண்ணி வெட்டி வச்சிட்டோம். இதில் பிரின்சஸ் கட்டிங் எப்படி போடலான்னு பாருங்கள். இந்த நீங்கள் ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆம்கோல் சென்டர்லேருந்து கொஞ்சம் மேலே ஒரு 1/4 இன்ச் மேலே. இப்போ நம்ம பட்டிக்கு இங்கே போயிடும், ஒரு 1/2 இன்ச் போயிடும் கீழே. ஏன்னா நான் வந்துட்டு 1/2 இன்ச் அதில் விட்டுருந்தேன். இப்போ 1/4 இன்ச் மட்டும்தான் பத்தாமல் இருந்தது. 1/4 இன்ச் இல்லை ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ பட்டிக்கு நம்ம கீழே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் போயிடும். ஏன்னா தையல் போடுறப்ப ஜாயின் போடுறப்ப மடக்கும்ல, போயிடும். இங்கே ஒரு மார்க்கு, இங்கேருந்து 3 இன்ச்சு. ஏன் நான் இங்கேருந்து 3 இன்ச் வைக்கிறேன்னா, நம்மளோட சென்டர் பீஸு இது தான். அதாவது ஷோல்டரோட சென்டர் வந்துட்டு இங்கே தான் வரும். நீங்கள் ஷோல்டரோட சென்டரை வச்சு கிராஸ் மார்க் பண்ணிங்கன்னா இது ஷோல்டர் வந்து ரொம்ப அகலம். பிரின்சஸ் கட்டிங்க்கு பொறுத்தளவுக்கு நம்ம ஷோல்டர் எங்கேருந்து நம்ம சென்டர் கிராஸ் வைக்கிறோமோ அதுக்கு நேராக ஷோல்டர் இருக்கணும். பட் நான் இங்கே வந்து சென்டரில் ஷோல்டர் இருக்குது அப்படின்னு நான் மார்க் பண்ணேன்னா இந்த ஷோல்டர் வந்து நம்ம அகலப்படுத்தியிருக்கோம், கழுத்தும் அகலப்படுத்தியிருக்கோம், ஷோல்டரும் அகலப்படுத்தியிருக்கோம். ஷோல்டர் அகலமாக வச்சுருக்கிறதுனால இதுக்கு நேராக வச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் அமையாது, சைடில் தள்ளி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த பீஸ்லேருந்து 3 இன்ச் தள்ளி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம ஃப்ரண்ட் பீஸ்லேருந்து ஒரு 3 இன்ச் தள்ளி கிராஸ் மார்க் பண்ணோன்னா கிராஸ் கரெக்டாக வரும். இங்கே நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இங்கேருந்து இந்த மார்க்குக்கு ஒரு ரவுண்டு கர்வ், இப்படி கர்வ் போட்டுட்டு ஒரு ரவுண்டு வளைவு போட்டுட்டு இந்த வளைவில் இந்த சென்டர் பீஸ் இருக்குல்ல, இந்த இதில் இருந்து ஒரு 3 இன்ச் உயரம் வச்சுக்கோங்க. இந்த 3 இன்ச் உயரம் மார்க் பண்ணி இதுலேருந்து ஒரு குட்டி வளைவு, ஒரு 1.5 இன்ச்சு போதும். 1.5 இன்ச்சு கேப்புக்கு ஒரு வளைவு பார்த்தீங்கன்னா தெரியும். 1.5 இன்ச் 1.25 இன்ச் தான். ஏன் 1.5 இன்ச் தான் விடுறேன்னா, நம்ம இங்கே இந்த பீஸையும் ஜாயின் பண்ணுறப்பயே 1/4 இன்ச் போயிடும். 1/4 இன்ச் பிடிப்போம். அப்போ ஒரு இன்ச்சு கணக்குக்கு நமக்கு போயிடும். நீங்கள் மார்க் பண்ணுறப்பவே 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சைடில் துணி பத்தாமல் போயிடும். அந்த 3 தையலுக்கு துணியே இருக்காது, பீஸும் கம்மியாக போயிடும், பத்தாது. ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட்டாக அதிகமாக மார்க் பண்ணி பிடிச்சிட்டு, ஸோ ஒரு இன்ச் பிடிச்சிங்கனாலே போதும். 1 இன்ச் மார்க் பண்ணுறேன், 1 இன்ச்சு நம்ம தையலுக்கு போயிடும். இந்த ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச்சு தையலுக்கு சரியாக போயிடும். ஸோ இப்போ இந்த மார்க் வந்து பிரின்சஸ் கட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வெட்டிடலாம். இப்போ இந்த இடத்துல லைட்டாக வளைவு கொடுத்து வெட்டுங்க. இந்த பீஸ் போதும், நம்ம கிராஸ் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சா? இதுதான் பிரின்சஸ் கட்டிங். ஈஸியான முறையில் இப்படி நீங்கள் இந்த சென்டர் கிராஸ் ஒன்று, அந்த மார்க் ஒன்று, இங்கேருந்து 3 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் போட்டுட்டு 1.5 இன்ச்சு கேப்பில் ஒரு வளைவு போட்டு ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம். பேக் பீஸில் வந்துட்டு கொக்கி கிடையாது.
ஃப்ரண்ட் பீஸில் கொக்கி பீஸ் பட்டன் பீஸ் ஜாயின் பண்ணணும். இங்கே வந்து போட் நெக்குக்கு நம்ம வெட்டிட்டோம். இந்த பீஸ் ஓகே. இதையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு பிரின்சஸ் கட்டிங் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.